ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொள்ளு ரசம். அந்த கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு, மஞ்சள் தூள், கடுகு உளுந்து, பூண்டு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, தக்காளி 2, புளி தண்ணி, கொள்ளு, எண்ணெய். இதெல்லாம் தான் நம்ம கொள்ளு ரசம் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளை வறுத்துப்போம். இப்போ கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. அதோட வாசனை நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்தோம்னா போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம கொள்ளு வறுத்துட்டோம், அது ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இல்லை உரலில், குட்டி உரலில் இடிக்கிறதுனால இடிச்சுக்கலாம். இது கூட நம்ம மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் இதையெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இது கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம பூண்டை போட்டு ஒரு சுத்து விட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொள்ளு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். நல்லா வாசனையாக இருக்குது. இது கூட நான் கொஞ்சமாக பூண்டையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா பசங்க சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக கருவேப்பிலையை. இதில் நம்ம போட்டுட்டு அரைச்சோம்னா அவங்க சாப்பிட்றதே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அது இன்னொன்று ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக ஒரே ஒரு நம்ம ரிவர்ஸில் ஒரே ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். நம்ம இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம். அதே சமயம் நெய் ஊற்றினோம்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ரசம். ரசம் வைக்க தெரியாதவங்களுக்கு கூட நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக ரசம் வரும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கிப்போம். தக்காளியை நம்ம புளியோட கரைக்கவும் செய்யலாம், இல்லைன்னா கட் பண்ணி போட்டுட்டு அதை வணக்கவும் செய்யலாம். நமக்கு எப்படி வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தென் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் கொள்ளு, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அதில் கண்டிப்பாக அங்கங்கே கொஞ்சம் ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை போட்டுடலாம், மஞ்சள் தூள் போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது கூட புளி தண்ணி ஊற்றிடலாம். நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த இங்கே பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த கொள்ளு எல்லாம் அப்படியே கட்டியாகவே இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுருவோம். அது கூடவே நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு இதில் ஊற்றிடுவோம். புளியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேணுனாலும் ஊற்றலாம், இல்லை ஒரு முட்டை கொதி வரும்போது நம்ம செக் பண்ணிவிட்டும் ஊற்றலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள்
இப்போ வந்து ரசத்தில் ஒரு முட்டை கொதி வந்துருச்சு. இது வந்து கரெக்டான நம்ம பதம். நம்ம வந்து நிறுத்திடலாம். ரொம்ப கொதிக்க வச்சோம்னா நம்ம ரசத்தோட டேஸ்ட்டு வந்து மாறிடும், அதோட வாசனையும் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நிறுத்திட்டு க்ளோஸ் பண்ணி உடனே வச்சிடணும். இந்த ரசத்தை வந்து எப்பயுமே இறக்குனதுக்கப்புறம் திறந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி லாஸ்ட்டாக தான் போடணும், கொதிக்கும் போது போடக்கூடாது. அதனால் இப்போ போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நமக்கு வந்து ரசம் நல்ல எம்மியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சூப்பு மாதிரியும் பயன்படுத்தலாம், இல்லை நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் பயன்படுத்தலாம், நம்ம கோல்டு காஃபுக்கும் ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். டெய்லியும் நம்ம இந்த ரசம் வைக்கலாம். கொள்ளு ரசம் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், நமக்கு எம்மியான ஹெல்த்தியான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. அந்த கொள்ளோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.